ஆயுசு 100 இயற்கை அங்காடி நடத்துவதற்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் உடனே என்னோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் பேசுகிறேன். ஆயுசு 100 இயற்கை அங்காடி உங்கள் ஊரில் நீங்கள் தொடங்கி 4 பேரை காப்பாற்ற நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? மக்களுக்கு சேவை செய்யவும் அதே நேரத்தில் நல்ல பொருட்களை வியாபாரம் செய்து அவங்களுக்கு உதவியாக, மக்களுக்கு நல்ல பொருள் கிடைக்கல, நம்ம தான் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு உதவியாக நம்ம இருக்கோம். அதே நேரத்தில் பணம் சம்பாதிக்கவும் செய்யலாம். அந்த சேவைக்கு சேவையும் ஆகையாச்சு, பணம் சம்பாதிக்கிற வேலையும் நடந்தாச்சு. சில பேர் முதலீடு இல்லை, நாங்கள் எப்படி அங்காடி ஆரம்பிக்கிறதுன்னு கேட்குறீங்க. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் போதும், ₹1 கூட முதலீடு இல்லாமல் ஆரம்பிக்க முடியும். முதலீடு இருந்து முதலீடு வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், முதலீடு இல்லைன்னாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் கூட நான் இருக்கேன். கடந்த 15 ஆண்டுகளாக பல இயற்கை அங்காடிகளினுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்து பல இயற்கை அங்காடிகளை மக்களையும் ஆரோக்கியமாக வாழ வச்சு அங்காடிகளையும் செல்வ செழிப்பாக உருவாக்கியிருக்கோம். அந்த அனுபவத்தில் ஆயுசு 100 அங்காடி இப்போ பல இடங்கள்ல ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் யோசனைகள் சொல்லித்தர்றேன். உங்க கூட இருந்து இறுதி வரை உறுதியாக நான் கூட இருப்பேன். நான் இருக்கேன் உங்க கூட, உங்களுக்கு வேற என்ன அப்புறம் கவலை? முதலீடு இல்லை, நான் ஆரம்பிக்க முடியுமாங்கிறீங்க. முடியும். உங்களுக்கு சம்பாதிக்கிற ஐடியாவும் 4 பேருக்கு நல்ல பொருளை கொண்டு போய் சேர்க்கிற ஐடியாவும் இருக்கா? ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஐடியா இருக்கா? வாங்க, மார்ச் 7ஆம் தேதி திருச்சிக்கு வாங்க. உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை சொல்லித்தரேன். இயற்கை பொருட்களை வியாபாரம் செய்கிறது எப்படி, இயற்கையான பொருட்கள் ஒவ்வொரு பொருட்களின் மூலமாகவும் மக்களுக்கு நன்மையை கொண்டு போய் சேர்க்கறது எப்படி, பல வியாதியில் மக்கள் இருக்காங்க, என்னென்ன வியாதிக்கு என்னென்ன பொருள்களை நீங்கள் மக்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு 6 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ எப்படி அவங்களுக்கு குணமாகும் எல்லாம் சொல்லித்தரேன். இயற்கை உணவகம் உங்களுக்கு ஆரம்பிக்கணும்னு யோசனை இருந்தால் அதுவும் நான் கிளாஸ் எடுக்கிறேன், உங்களுக்கு சொல்லித்தர்றேன். ஆயுசு 100 இயற்கை அங்காடி, ஆயுசு 100 இயற்கை உணவகம். எவ்வளோ பேரை காப்பாற்றலாம் தெரியுங்களா? சம்பாதிக்கவும் செய்யலாம். நீங்கள் நல்ல மனசு இருந்து எனக்கு பேசுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதலீடோ அல்லது கார் இல்லை என்ன செய்யறது? கார் இல்லைங்கிறது ஒரு விஷயம் இல்லை. ஒன்றும் கொஞ்ச நாளில் சம்பாரித்து கார் வாங்கிக்கலாம். அல்லது கார் இல்லைனாலும் உங்களுக்கு நான் ஏற்பாடு செய்து தரேன். எந்த பிரச்சனைனாலுமே நான் ஏற்பாடு செய்து தரேன். கடை இல்லை அப்படிங்கிறீங்க சில பேர், கடையும் நீங்கள் உருவாக்க முடியும். நல்ல இடத்துல வச்சு தொழில் பண்ணணும். ஆமாம், தொழில் பண்ணணும் தான். அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா 10 வருஷம் கழிச்சு தான் கடை வர போகுதுன்னா அப்போ அது வரைக்கும் நீங்கள் தொழில் பண்ணாமல் இருப்பீங்களா? முதலீடு வேணுமா? 2 லட்சம் வேணுமா? 50,000 வேணுமா? 5,000 வேணுமா? 500 வேணுமா? ₹5 இல்லாமலும் ஆரம்பிக்க முடியும், 5 லட்சத்துலேயும் ஆரம்பிக்க முடியும், 50,000லையும் ஆரம்பிக்க முடியும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வகையானது. இப்போ 5 லட்ச ரூபா முதலீடு இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போலேருந்து வளர்ந்துடலாம். முதலீடே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்த தொகையை வச்சு திரும்ப இன்வெஸ்ட் பண்ணி திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கலாம். 0 to ஹீரோ ஆகலாம். உங்ககிட்ட 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா +5 லட்சம்னு ஸ்டார்ட் பண்ண போறீங்க. பணமே இல்லை அப்படின்னா 0லேருந்து ஆரம்பிக்க போறீங்க. பணம் இருந்தாலும் பணம் இல்லைன்னாலும் ஒரு தொழில் பண்றதுக்கு தேவையானது ஆர்வம், விடாமுயற்சி, உழைப்பு, மக்களுக்கு நல்ல பொருளை கொண்டு போய் சேர்க்கிறாங்கிற நல்ல எண்ணம், ஒரு ஸ்வீட் ஹார்ட் வேணும், உங்களுக்கு நல்ல இதயம் வேணும். இது இருந்தா போதும். இயற்கையின் மீது பற்று வேணும். இயற்கை பொருட்களை நீங்களும் பயன்படுத்தக்கூடிய நபராகவும் இருக்க வேண்டும். மக்கள் மீது நேசமும் கருணையும் இருக்கணும். சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும் இருந்துடக்கூடாது. எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம் அப்படி இல்லை. நான் உங்களுக்கு மூலப்பொருட்கள் எல்லாமே ஆய்வு செய்து தரமான மூலப்பொருள்கள் மட்டும்தான் உங்களுக்கு வழங்கப்படும். 2 விதமா உங்களுக்கு மூலப்பொருள்கள். ஒன்று, ஆயுசு 100 இயற்கை அங்காடியின் பெயரில் நான் உங்களுக்கு மூலப்பொருள்கள் எல்லாம் யார் வச்சிருக்காங்களோ இந்த இயற்கையான விவசாயிகள், மலைவாழ் மக்கள், அவங்கெல்லாம் நல்ல இயற்கை பொருள், இயற்கை தேன்,
நிறைய வந்து காய்கறிகள், பழங்கள், காய்கறி பழங்களும் விற்கலாம் இயற்கை அங்காடியில். சில பேர் அது டெய்லி யூசேஜ் அது வேண்டான்னு சொல்லி ஒரு சில பொடிகள், ஆவாரம்பு பொடி, இது மாதிரி பொடிகள் வந்து நம்ம டீ போட்டு குடிப்போம் பாருங்க, சுக்கு டீ, வீட்டில் அன்னாடம் உணவுக்கு பயன்படுத்துவோம்ல மூலிகை டீ, சூப்பு மிக்ஸ், இது மாதிரிலாம் விற்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க, அதுவும் பண்ணலாம். இது மாதிரி யாரெல்லாம் ஒரிஜினல் பர்சன் இருக்காங்களோ அவங்களெல்லாம் தேடி அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்கக்கிட்டேருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நிதானமான, நேர்மையான, மிக குறைந்த கொள்முதல் விலையில் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். இது ஒன்று. நீங்கள் எங்கேயாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எதுவும் இப்போ நல்ல தேன் தெரிஞ்ச இடம் இருக்குது, கொம்பு தேனோ, மலை தேனோ, இப்படி எதுவும் தேன், முருங்கை தேன், வேம்பு தேன், நாவல் தேன், தேனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த தேன் கூடு இருக்குது பாருங்கள், அதுவும் சாப்பிட முடியும். அதுவும் ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. பனங்கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை, அப்புறம் குக்கீஸ், தினையில, அதுக்கப்புறம் நிறைய வந்து குதிரைவாளி, இதெல்லாம் வந்து நூடுல்ஸ் வந்துருச்சு, இதெல்லாம் நிறைய பிஸ்கட் வந்துருச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, நீங்கள் வாங்கி விற்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த பொருள் தரமானது அப்படிங்கிறது நான் உறுதி பண்ண பிறகு நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். கொள்முதலுங்கிறது இந்த 2 வகைலாம் நடக்க போகுது. அதாவது ஏன் இப்படி ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய இயற்கை அங்காடிகள் நம்ம இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் டெவலப் பண்ணதில் பல அங்காடிகளில் பலவிதமான கெமிக்கல் பொருளை அப்புறம் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. சிலர் துரோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, கணக்குகளில் ஏமாற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. பலர் பல மாதிரி ஏமாத்து வேலைகள் செய்ய கொஞ்சம் டெவலப் ஆன பிறகு அப்படி ஏமாற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம நல்ல கடலை மிட்டாய் சொல்கிறோம், அது வாங்கி விற்கணும். இடையில வந்து சீனி கலந்த, வெள்ளை சீனி கலந்த, சர்க்கரை கலந்த வெள்ளைப்பாகு அப்படி கலந்ததை விட இந்த பருப்பெல்லாம் வந்து கடலை பருப்புலாம் ரொம்ப முக்கியமானது கடலை மிட்டாய்க்கு. இவங்க வந்து ஒரு ரொம்ப குவாலிட்டி கம்மியானதை வாங்கி விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது தென்றல் சொல்லியிருக்காரு, தென்றல் டயட்டு ஃபாலோ பண்ணுறோம், இந்த மெத்தடெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த பொருள்லாம் வாங்குகிறோம். அப்படிங்கிற போது எனக்கு தெரியாமல் பல இடங்கள்லேருந்து கெமிக்கல் பொருளை வாங்கி விற்கிறது, அப்புறம் வந்து டயட்டுக்கு எதிரான பொருளை சில பேர் கொண்டு வந்து வச்சு வியாபாரம் பண்ணுறது, அப்படிலாம் சில பேர் பண்ணாங்க. அப்போ அது அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், இது எந்த பொருளாக இருந்தாலும், குங்குமம் விற்கிறோம், கண்மை விற்கிறோம், எல்லாமே. இப்போ ஒரு பூண்டு தைலம் இருக்குன்னு வைங்களேன், இப்போ இது பூண்டு தைலம், அது வந்து சளி பிடிக்கிறது, ஒத்த தலைவலி, இதுக்கெல்லாம் பயன்படுத்துறது மின்சார தைலம், பூண்டு தைலம். இது நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது ஒரு பிரபலமாக கொண்டு வந்து மக்களுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த காட்டம்னு சொல்லுவான், வீரியம்னு சொல்லுவான், இதில் இருக்கக்கூடிய குவாலிட்டின்னு சொல்லுவான். இந்த குவாலிட்டி என்னவோ அதோட கொடுக்கணுமா இல்லையா? இப்போ நான் வந்து இது இல்லாமல் வேற ஒரு ஆள்கிட்ட நீங்கள் கொள்முதல் பண்ணுறீங்க, ஒருத்தர் ஒரு அங்காடி பண்ணுறாங்கன்னா இதை விட நல்ல ப்ராடக்ட் ஆகணும், அல்லது இதுக்கு ஈக்குவலான ப்ராடக்ட் ஆகணும். ப்ராடக்ட் குவாலிட்டி இல்லாமல் வாங்கினா அதை மக்கள்கிட்ட கொடுத்தா, இப்போ நான் சொல்லி மக்கள் வாங்குறாங்கன்னா அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன தப்பு தானே அது. இப்போ இயற்கை உணவகத்தில் நாட்டு சக்கரை போட்டு தயார் பண்ணுங்க அப்படின்னா, நம்ம கவுந்தப்பாடியிலையோ பல ஊரில் நம்ம வந்து நாட்டு சக்கரை எல்லாம் சொல்கிறோம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், விலை ரொம்ப குறைவு. இது இல்லை நம்ம ப்ரௌன் சுகருங்கிற பேரில் வெள்ளை சர்க்கரையை எடுத்து அதுக்கு ப்ரௌன் கலர் அடித்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இந்த வெள்ளை முட்டையை தூக்கி நாட்டுக்கோழி முட்டைன்னு டீ சாயத்துக்குள்ள முக்கிய எடுத்துக்கிட்டு விற்கிற மாதிரி அப்படி ஒரு சுகர் இருக்குது, அதை வாங்கி வச்சு விற்றுக்கிட்டு இருந்தா. அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த மூலப்பொருளாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நடக்கணும், அவ்வளோதான். இது ஒரு கண்டிஷன் தான் ஆயுஷ் 100 இயற்கை அங்காடிக்கு. ஆயுஷ் 100 இயற்கை அங்காடி எப்படி நடத்தணும், என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் செயல்படணுங்கிறதுக்கு நேரடியாக பயிற்சி நடக்குது. மார்ச் 7ஆம் தேதி திருச்சிக்கு. உங்களுக்கு ஆர்வம் இருக்கா வாங்க. இயற்கை அங்காடியை உயிராக எடுத்து நேசித்து செய்யணும். என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு வர்றவங்கெல்லாம் வர முடியாது, எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் நீங்கள் வர முடியும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஃபோன் நம்பர் தர்றேன், பேசிட்டு தான் நீங்கள் வர முடியும். எதுவாக இருந்தாலும் டீல் என் கூட மட்டும்தான். இயற்கை அங்காடி நடத்தக்கூடியவங்க பல துரோகங்களை பார்த்தாச்சு, அதனால எதுவாக இருந்தாலும் என் கூட நேரடியாக பேசணும். அது ஒரு தடவை பேசி எல்லாம் பழகிடுறாங்களா, சரி அவங்க நல்லதான் பண்ணுவாங்கன்னு சில பேரை நம்பி நம்ம விட்டுறது. நம்பி விட்டதுக்கப்புறம் அவங்க என்னென்ன கைவரிசை காட்ட முடியுமோ, சில நேரங்களில் மனிதர்கள் சுயநலவாதிகளாக நடந்து கொள்வார்கள். நம்ம எல்லாரையும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. அதனால என்னுடைய பார்வையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை தவிர வேற எந்த கண்டிஷனும் கிடையாது. லாபம் உங்களுக்கு தான்.
இந்த அங்காடியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளினுடைய விற்பனையினுடைய லாபம் உங்களுக்கு தான். நேரடியாக நீங்கள் என் கூட பேசும்போது நான் விளக்கங்கள் தரும்போது தான், இப்போ இயற்கை அங்காடினா அதுக்கான கஸ்டமர்ஸ் யார் உங்களுக்கு சொல்லித்தரணும். கஸ்டமர் எப்படி ரீச் பண்ணுறது சொல்லித்தரணும். பல பேர் இயற்கை அங்காடி ஆரம்பித்து எந்த விதமான லாபமும் இல்லாமல், வருமானம் வியாபாரமெல்லாம் இல்லாமல் அப்படி அப்படியே அமைதியாக அங்கங்கே இருக்காங்க. நீங்களும் அது மாதிரி இருந்துடக்கூடாது. இது வரைக்கும் எத்தனையோ இயற்கை அங்காடியை செல்வாக்கா மாற்றிருக்கோம். அப்போ அந்த அனுபவத்தின் அடிப்படையில் உங்களையும் செல்வாக்கா மாற்ற முடியும். அங்காடியும் செல்வாக்காகணும், உங்கள்கிட்ட பொருள் வாங்குற மக்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் செல்வாக்கா இருக்கணும், நல்லா இருக்கணும். பொருளாதார வளத்தோட உங்களுக்கு பொருளாதார வளம் இருந்தாதான் அடுத்து முதலீடு போட்டு திரும்ப அடுத்த மாதம் நம்ம ப்ராடக்ட் வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். ஒரு இயற்கை அங்காடி நடத்துறதன் மூலமா பல இயற்கை விவசாயிகளை வாழ வைக்க முடியும். ஒரு ஓலை பெட்டி வாங்கி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு தேக்கு பெட்டி வாங்கி கொடுக்குறோம்னா, இப்போ குழந்தைகளுக்கு தோடு, இந்த பண ஓலையிலலாம் தோடு இருக்கு, வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அது மக்களுக்கு மகிழ்ச்சி, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு விசிறி வாங்கி கொடுக்கணும், நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். இந்த பொருளெல்லாம் எங்கே கிடைக்குன்னு மக்களுக்கு தெரியாது. மரப்பாச்சி பொம்மைன்னு எத்தனையோ இடத்துல வியாபாரம் பண்ணுறாங்க, அது உண்மையான மரப்பாச்சி பொம்மையா? கருங்காலின்னு எத்தனையோ இடத்துல வியாபாரம் பண்ணுறாங்க, ஒரிஜினல் கருங்காலியா? தேன் ஒரிஜினலா? அவல் ஒரிஜினல் அவலா? எல்லாத்துலேயுமே இன்னைக்கு டூப்ளிகேட் வச்சுல. நம்ம தரமான பொருளை ஆயுசுநூறு அங்காடியின் சார்பாக ஒவ்வொரு ஊர்லேயும் மக்களுக்கு கொடுக்கணும். மக்களுக்கு நல்ல பொருள் போய் சேரணும். நான் எப்பவுமே பிஸ்னஸ் பண்ணுறவங்கள ஆன்மீகவாதி அளவுக்கு அவங்க நல்லவங்கன்னு நான் சொல்லுவேன். ஆன்மீகவாதி அளவுக்கு, ஆன்மீகவாதி சில பேர்லாம் ஆன்மீகவாதிக்கும் மேலே. ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒருத்தர் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறது எவ்வளவுக்கு எவ்வளோ புனிதமாக அவரை நம்ம கடவுள் அளவுக்கு மதிக்கிறோமோ, அதே போல தான் நல்ல தொழில் செய்வரை மதிக்கணும். நல்ல கருத்துக்கள் மக்களுக்கு கிடைக்கல, அது ஆன்மீகவாதி கொடுத்து எல்லாருடைய மனசையும் சுத்தம் பண்ணுறாரு இல்லை. அதே போல் நல்ல பொருள்கள் ஒருத்தர் கிடைக்கல, அந்த பொருள்களை தேடி கண்டுபிடிச்சி ஒரு கடை வச்சு அதை வியாபாரம் செஞ்சு மக்களுக்கு நல்ல பொருளை ஒருத்தர் கொடுக்குறாருன்னா, அப்போ அவர் உடம்பை காப்பாற்றுறாருல்ல, உயிரை காப்பாற்றுறாருல்ல, உடலை கிளென்ஸ் பண்ணுறாருல்ல அவர். அப்போ அவரும் மதிக்க தகுந்த ஒரு நபர் தான். வியாபாரம்னு ஈஸியாக நீங்கள் வாட்டுக்கு ரைட்டு ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணக்கூடாது. நல்ல மனசு இருக்கிற ஒரு நபர் தான் இயற்கை அங்காடி நடத்த முடியும். நான் இயற்கை அங்காடி மட்டும் சொல்லலை, ஒரு துணிக்கடை, ஜவுளி கடை, துணிக்கடை ரெண்டு ஒன்று தானோ, ஒரு துணிக்கடை, ஜுவல்லரி, எந்த கடையாக இருந்தாலும் சரி. இப்போ நகை வாங்கணும், நகை தயாரிக்கிற இடத்துக்கு போக முடியுமா? இப்போ இலவம் பஞ்சு வேணும், பஞ்சு தயாரிக்கிற இடத்துக்கு நம்ம போக முடியுமா? தேங்காய் வேணும், தோப்பு எங்கே டெய்லி தேட முடியுமா? வெண்டைக்காய் வாங்குறதுக்கு ஒரு தோப்புக்கும், காய்கறி வாங்க ஒரு தோப்புக்கும் போக முடியுமா? எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து ஒருத்தர் காய்கறி கடையை வச்சிருக்காரு அப்படின்னா நமக்கு அது நல்லது தானே, நமக்கு வசதி தானே செய்யறாரு அவர். எந்த கடையுமே புனிதமான தொழில். அதில் இயற்கை அங்காடிங்கிறது நம்பர் 1. மக்களை காப்பாற்ற போற ஒரு தொழில். யாரையுமே வியாதி வரவிடாம தடுத்து காத்துக்கலாம். பேய் ஓட்டி பார்த்துருக்கீங்க. நம்ம ஆயுசுநூறு அங்காடியில் மக்கள் பொருள் வாங்கி சாப்பிட்டு பயன்படுத்த, உணவுப் பொருளை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு நோய் விரட்டிப்பிடலாம். பீட்ரூட் மால்ட்டு, பலாப்பழத்தில் மால்ட் இருக்கு, வாழைப்பழம் அதில் மால்ட் இருக்கு, வாழை பட்டை இருக்குல்ல, மரம் அதில் ட்ரெஸ் இருக்கு. இதெல்லாம் யார் விற்கிறது? இதெல்லாம் இருக்குன்னு மக்களை கொண்டு போய் சேர்க்கறது யாரு? ஆண்மையை பெருக்கிறதுக்கு ஓஜா மால்ட் இருக்கு, ஓஜஸ் முச்சுன்னு சொல்லுவோம்ல காயக்கல்பத்தில், ஓஜா மால்ட் இருக்கு, வாங்கி சாப்பிடலாம். உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு குல்கந்து இருக்கு, பன்னீர் ரோஸில் உரம்போடாத மருந்தடிக்காத ரோஜா பூலேருந்து குல்கந்து இருக்கு. நெய் வாங்கி சாப்பிடணும். சில பேருக்கு மருத்துவ பொருளாக அது பயன்படுது. நெய் தினசரி யூஸ் பண்ண சில பேருக்கு நம்ம தடவை வச்சுருக்கோம். நெய் மருத்துவ காரணங்களுக்காக நம்ம சாப்பிடலாம். நல்ல நெய், பசுனை எங்கே போய் வாங்குவீங்க? நல்ல தேங்காய் எண்ணெய் வேணுமே. மரச்சக்க எண்ணெய்னு பேர் இருந்தால் போதுமா? அது ஒரிஜினல் எண்ணெய்னு வேணுமா இல்லையா? இப்படி ஒன்றும் தரமான பொருள்களை கொடுக்க போகிறோம். இது ஒவ்வொரு நபருமே ஆர்வம் இருந்துச்சுன்னா எனக்கு பேசுங்க. மார்ச் 7 நேரடியாக வந்தீங்கன்னா அனுமதி இல்லை, என்கிட்ட பேசிட்டு வரணும். நம்ம ஆயுசுநூறு அங்காடியை மனசாட்சி பூர்வமாக, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடத்தணும். 2வது, சட்டப்பூர்வமாக ஒரு வியாபாரம் எப்படி செய்யணும், அதுக்கான கணக்குகளை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சட்டம் என்ன சொல்லுகிறதோ சட்டப்பூர்வமாக நம்ம ஆயுசுநூறு அங்காடி நடத்தணும். அதுக்கப்புறம் மக்களுக்கு குணப்படுத்தணும்ல,
நமக்கு பொருள் கொடுக்குறாங்க பாருங்க, மூலப்பொருட்கள் நமக்கு தர்றாங்கல்ல, நம்ம வியாபாரிகள்டேருந்து வாங்குறோம் அல்லது அந்த மூலப்பொருளை தயாரிக்கக்கூடிய விவசாயிகள்டேருந்து வாங்குறோம்ல, அவங்களுக்கு உண்மையான நபராக உளப்பூர்வமாக நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம இன்னும் நிறைய பேச போறோம். நான் எல்லாமே உங்களுக்கு சொல்ல முடியாது. அதாவது காலைல நம்ம வந்து ஒரு 9 மீட் பண்ணுவோம். 9லேருந்து 9:30 வந்துருங்க திருச்சியில். ஒன் டே ஃபுல்லாக சாயந்தரம் ஒரு 5 மணி வரைக்கும் நம்ம பேச போகிறோம். நிறைய விஷயங்கள் சொல்லித்தர போகிறேன். கஸ்டமர் ஹேண்ட்லிங், கஸ்டமர் ரீச், மார்க்கெட்டிங் எல்லாம் சொல்லித்தர போகிறோம். அப்புறம் ஆயுஷ்நூறு அங்காடி நடத்துறதுக்கான டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் என்னங்கிறதும் சொல்லித்தர போகிறோம். நீங்கள் இயற்கை உணவகம் நடத்தும் போது அந்த உணவுகளை தயாரிக்கிறதுக்கு நான் எப்படியெல்லாம் உங்களுக்கு ரெசிபி தர போகிறேங்கிறத நான் சொல்லுவேன். ரெசிபிலாம் நான் கொடுத்துருவேன். என்னென்ன ரெசிபிஸ், என்னென்ன உணவு எப்போ தயார் பண்ணணும், என்னென்ன உடம்பு குணமாகறவருக்கு எப்படி எப்படிலாம் நீங்கள் வந்து உணவுகளை கொடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு பட்டியல் போட்டு கொடுத்துருவேன். எல்லாமே நான் கைட் பண்ணிடுவேன். நீங்கள் அங்காடி ஆரம்பித்தா போதும், ஒரு இடத்துல இருந்து வியாபாரம் பண்ணால் போதும். 100% நான் சப்போர்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும். உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் நல்லா இருக்கணும். இது 15 வருஷமா பண்ணோம். பல ஊரில் அவங்கவுங்க என்னென்ன அங்காடிகள் பண்ணுவாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம நேச்சர் நிறைய கேம்ப் நடத்தணும் பாருங்க. எல்லா கேம்ப்லையும் ஒவ்வொருத்தரையும் வந்து இயற்கை அங்காடிகள் வைக்க சொன்னோம். சில பேருக்கு சொந்த காரணங்களால தொடர்ச்சியாக நடத்த முடியாமல் போயிடுச்சு. சில பேர் வீடுகளில் இறப்புகள் வந்ததுனால சில பேர் நடத்த முடியாது. 15 வருஷமான பல இயற்கை அங்காடி பார்த்துருப்போம்ல. சில பேர் நம்மளை ஏமாத்த திட்டம் போட்டு பல சூழ்ச்சி வேலைகள் செஞ்சாங்க. அவங்கெல்லாம் அப்புறம் பாதியில் அப்படி போயிட்டாங்க. அப்புறம் சூழ்ச்சியெல்லாம் பண்ணால் எப்படி இருக்க முடியும்? இப்படியெல்லாம் பல அனுபவங்கள். என்னன்னா ஒருத்தரையும் நம்பி நம்பி விட்டதுனால அப்படி சிலது நடந்துருச்சு. அதெல்லாம் எதுவும் இல்லாமல், தவறான பொருட்கள் எதுவும் என் பேரை சொல்லி யாரும் வித்துறாம, நல்ல பொருளை மட்டுமே வச்சு வியாபாரம் செய்யணும், அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம எடுத்து இதயபூர்வமாகவும் சட்டப்பூர்வமாகவும் மனசாட்சி பூர்வமாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் பல பேரை காப்பாற்றுறதுக்கு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு இன்னைக்கு நடக்க போகுது. மார்ச் 7 ஆயுஷ்நூறு அங்காடி. வியாபாரம் செய்து நல்ல முறையிலே முன்னேற வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்கள் வந்து நேரடியாக கலந்துக்கங்க. இதில் நிறைய விதங்கள் இருக்கு. ஒன்று, இயற்கை அங்காடி மட்டும் ஆரம்பிக்கலாம், பொருள்கள் விற்கிறது. இயற்கை அங்காடி உணவகம் ஆரம்பிக்கலாம், அல்லது உணவகம் மட்டும் ஆரம்பிக்கலாம், இல்லை ரெண்டும் சேர்த்து ஆரம்பிக்கலாம். இல்லை சூப் கடை மட்டும் ஆரம்பிக்கலாம், அல்லது ஜூஸ் கடை மட்டும் ஆரம்பிக்கலாம், அல்லது வாக்கிங் போகிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே நேரில் இன்னைக்கு விளக்கம் சொல்லுவேன். வாக்கிங் போகிறாங்க, வாக்கிங் போகிற இடத்துல ஒரு கடையை ஆரம்பிச்சு அந்த வாக்கர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு உடம்பு எடை குறைய வைக்க, சக்கரை வியாதி சரியாகிறதுக்கு, அதுக்கெல்லாம் என்னென்ன பானங்களை அவங்களுக்கு கொடுக்கணும். காலைல ஒரு 2 hours மட்டும் வியாபாரம் பண்ணலாம். அந்த வாக்கர்ஸ்க்கு மட்டும், வாக்கிங் ஜாக்கிங்லாம் போவாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் பண்ணலாம். இப்படி பல வகைகள் இருக்கு. இந்த இயற்கையான பொருட்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது பல வகை இருக்கு. அதனால நேரில் வந்தீங்கன்னா தான் அதெல்லாம் சொல்லி நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து புரிய வைக்க முடியும். உங்களுக்கான கேள்விகளை கேட்பீங்க, உங்களுக்கு சந்தேகங்கள் வரும், பதில் சொல்லுவீங்க. நமக்கு 1-to-1 கம்யூனிகேஷன் இருக்கணும். அப்போதான் இது எல்லாமே செயல் வடிவத்துக்கு கொண்டு வர முடியும். நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கணுமா வேணாமா அப்படிங்கிறதையும், அல்லது என்ன ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நேரடியாக வந்து கலந்து கொண்டு முடிவு பண்ணலாம். இதுக்கு கட்டணம் எதுவும் இல்லை. மார்ச் 7 ஆயுஷ்நூறு இயற்கை அங்காடி பயிற்சிக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை. வாங்க நேரில். இது உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விளக்கங்கள்லாம் இன்னும் நிறைய தேவைன்னா நேரில் வாங்க. இல்லை இந்த வீடியோவே நீங்கள் 4 தடவை பார்த்துட்டு கூட முடிவு பண்ணுங்க. சாமி, உங்கள் இதயத்தில் நல்லெண்ணம் இருக்கணும், நல்ல எண்ணம் இருக்கும். அப்போ தான் நல்ல பொருளை கொடுத்து நல்ல பேரை காப்பாற்ற முடியும். எனக்கு ஃபோன் பண்ணுங்க, என்கிட்ட பேசுங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம். நேரில் சந்திப்போம்.